அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் ஜனாசா தொழுகை முறை, அதில் சொல்லக்கூடிய துவாக்கும் அதன் விளக்கத்தையும் நமக்கு படிக்கலாம். ஒரு முஸ்லிம் மரணித்தால் ஜனாசா தொழுகை தொழுகல் நமக்கு இரு உலகத்தில் நன்மையை சேர்க்கும். ஆதாரபூர்வமாக ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்பவர்க்கு அல்லாஹு தரும் நன்மை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மலைகளின் அளவு நன்மை என்றும் உஹுது மலை அளவில் நன்மை என்றும் கூறினார்கள். நீங்கள் மையத்துக்காக தொழுதால் உள்ளம் தூய்மையான மனதுடன் அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜனாசா தொழுகைக்கு பாங்கும் இக்காமத்தும் இல்லை, ருக்கூவும் சுஜூதும் இல்லை. ஜனாசா பெண்களுக்கும் ஜனாசா தொழுகலாம். ஜனாசா தொழுகை பகலிலும் இரவிலும் செய்யலாம். உலு எடுத்து கிபிலாவுக்கு முன்னிட்டு நிற்கவும். நம்முடைய கிபிலா கஅபா. நம்ம ஊரில் அதுக்கு எந்த திசையோ அதுக்கு நேரே திரிந்து நிற்கவும். ஜனாசா ஆண் ஜனாசா ஆனால் அதன் தலைப்பக்கவும், பெண் ஜனாசாவானால் அதன் நடுப்பக்கம் வயிற்றின் பகுதி பாகவும் இமாம் நிற்கவும். இன்ன மையத்துக்காக தொழுகிறேன் என்று நியத்து வைக்கவும். கைகள் இரண்டும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தோள்களின் நேரே பொக்கி பிறகு தாழ்த்தி நெஞ்சுக்கு மேல் கெட்டவும். ஒன்றாவது தக்பீரத்துல் இஹ்ராம். ஒன்றாவது தக்பீரத்துல் இஹ்ராவுக்கு அப்புறம் முதல் தக்பீராவுக்கு அப்புறம் சூரா ஃபாத்திஹா ஓதவும். ஜனாசா தொழுகையில் 4 தக்பீரா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன் என்று சொல்லி 2வது தக்பீர் கெட்டணும். 2வது தக்பீராவுக்கு அப்புறம் முஹம்மது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் சொல்லும் துவா, அவருக்குண்டான சலாத்து துவா ஓதவும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அதுக்கு பிறகு 3வது தக்பீராவுக்கு சொல்லவும். 3வது தக்பீராவுக்கு பிறகு ஜனாசாவுக்காக உள்ள துஹாவும் அதன் விளக்கவும். ஜனாசாவுக்குள்ள துஆவும் அதன் விளக்கவும். அல்லாஹும்ம இஃபிர் லஹு. அல்லாஹுவே இவரை மன்னிப்பையாக. வர்ஹம்ஹு. அருள் புரிவையாக, கருணை செய்வையாக. வ ஆஃபீஹி அன்ஹு. இவருக்கு தவறுகள் அகற்றுவையாக, இவருக்கு பாதுகாப்பை வழங்குமாறாக. வ அக்ரிம் நுஸுலுஹு. இவர் தங்கும் இடத்தை பதுப்புமிக்கதாக்குவாக. வஸ்ஸி மத்ஹலஹு. இவர் நுழையும் இடத்தை விசாலமாக்குவையாக. வ அஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரதி. இவரை தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலம் கட்டியாலும் கழுவையாக. வ நெக்கிஹி மினல் ஹத்தாயா. இவரை குற்றத்திலிருந்து சுத்தம் செய்வையாக. கமா யுனக்க சௌபுல் அபியலு மினத் தன்சி. வெண்மையார் நாடையை அழுக்கில் இருந்து சுத்தம் செய்வது போல. வபதில் ஹுதாரன் ஹைரம் மின் தாரிஹி. ஒரு வீட்டை கொடுப்பையாக. இரு உலகத்திலும் இந்த உலகத்திலுள்ள வீட்டை விட சிறந்த மறுமையில் ஒரு வீட்டை கொடுப்பையாக. வ அஹ்லன் ஹைரம் மின் அஹ்லிஹி. ஒரு குடும்பத்தை கொடுப்பையாக. இந்த உலகத்திலுள்ள குடும்பத்தை விட சிறந்த ஒரு குடும்பத்தை மறுமையில் கொடுப்பையாக. வ ஜௌஜன் ஹைரம் மின் ஜௌஜஹி. ஒரு இணையை கொடுப்பையாக. இந்த உலகத்திலுள்ள இணையை விட சிறந்த ஒரு இணையை கொடுப்பையாக. வ துஹில்குல் ஜன்னதா. வ துஹில்குல் ஜன்னதா. சொர்க்கத்தில் நுழைய வைப்பையாக. வ அஇதுஹு மின் அதாபில் கபிரி. கபர் வேதனையிலிருந்தும் பாதுகாப்பாக. வ மின் அதாபின் நார். நரக வேதனையிலிருந்தும் பாதுகாப்பாக. 4வது தக்பீர் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி வலது பாகத்தை திரும்பவும், பிறகு இடது பாகத்தை அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி திரும்பவும் தொழுகை முடிந்துவிட்டது.
வாஹதவன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.